Hi friends, welcome to GK with GK. நம்ம சேனலோட மிஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அனைவருக்கும் அரசு வேலை, அதாவது வேலைவாய்ப்பு செய்திகளை எல்லாத்துக்கும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம சேனலோடைய நோக்கம். ஸோ வேலைவாய்ப்பு செய்திகளை பற்றி உடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, ப்ளஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன்ஸை மிஸ் பண்ணாமல் ரிசீவ் பண்ண பெல் ஐக்கான் ஆன் பண்ணி. தமிழ் நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு NIT திருச்சியிலிருந்து ரிலீஸ் ஆகிக்கக்கூடிய ஒரு நான் டீச்சிங் போஸ்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். 12th முடிச்சவங்க, ITI டிப்ளமோ முடிச்சவங்க, எனி டிகிரி முடிச்சவங்க எல்லாருமே அப்ளை பண்ணலாம். லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா May 20 அப்ளை பண்ணணும். எந்த ஒரு அப்ளிகேஷன் ஃபீஸும் கிடையாது. எப்படி அப்ளை பண்ணுறது, என்னென்ன போஸ்ட் இருக்குது, அதை பற்றின ஒரு கம்ப்ளீட்டான இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் பார்க்கலாம். நோட்டிஃபிகேஷனுக்கான லிங்க் நம்ம சேனலுக்கு நம்ம வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். என்னென்ன போஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹெல்ப்பர், அதில் ஒரு வேகன்சி, சயின்டிஃபிக் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டண்ட்டில் ஒரு வேகன்சி, ப்ராஜெக்ட் அசிஸ்டண்ட்டில் 8 வேகன்சி, ப்ராஜெக்ட் அசோசியேட் 2ல் 4 வேகன்சி. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஹெல்ப்பருக்கு 12th பாஸ் அல்லது ITI முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம். சயின்டிஃபிக் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டண்ட்டில் எனி டிகிரி, அதாவது கிராஜுவேஷன் இன் எனி டிசிப்ளின் எல்லாருமே எலிஜிபிள். பட் ஆனால் அவங்க 60% அதாவது மினிமம் மார்க்கு அவங்க ஸ்கோர் பண்ணியிருக்கணும் டிகிரியில். ப்ராஜெக்ட் அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா பேச்சுலர்ஸ் டிகிரி முடிச்சிருக்கணும். எதில் அப்படின்னா சிவில் இன்ஜினியரிங், ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் அல்லது அக்ரிகல்ச்சர், இதில் பேச்சுலர்ஸ் டிகிரி முடிச்சிருக்கணும் வித் 60% அப்படின்னா நீங்கள் எலிஜிபிள். ப்ராஜெக்ட் அசோசியேட் 2 பார்த்தீங்கன்னா சேம் அதே தான். அது கூடவே நமக்கு MA அல்லது MTech அல்லது ஈக்குவலண்ட் இன் வாட்டர் ரிசோர்ஸ் இன்ஜினியரிங்கில் 60% முடிச்சிருக்கணும். அதாவது அந்த பேச்சுலர்ஸ் டிகிரி கூட மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்கணும் அதே ரெலவெண்ட் ஃபீல்டில், அல்லது ஈக்குவலண்ட் இன் வாட்டர் ரிசோர்ஸ் இன்ஜினியரிங் அதுக்கு ஈக்குவலண்டான டிகிரியில். ஓகேங்களா, அவங்க எல்லாருமே எலிஜிபிள். ஏஜ் லிமிட் வந்து மேக்ஸிமம் 35 இயர்ஸ்க்குள்ளே இருக்கீங்க எல்லாருமே அப்ளை பண்ணலாம் இந்த 4 போஸ்ட்டுக்குமே. சேலரி பார்த்தீங்கன்னா ஹெல்ப்பருக்கு 10,000, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டண்ட்டுக்கு 18,000, ப்ராஜெக்ட் அசிஸ்டண்ட்டுக்கு 20,000, ப்ராஜெக்ட் அசோசியேட் 2க்கு 28,000லேருந்து 35,000 வரைக்கும் இருக்கும். அது கூடவே நமக்கு அலவன்சஸ் எல்லாமே இருக்குது. அப்ளிகேஷன் ஃபீஸ் எதுவும் கிடையாது. ஷார்ட் லிஸ்டிங் செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ரிட்டன் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணலாம், இல்லை டேரெக்டாக இன்டர்வியூ வச்சுட்டு டேரெக்டாக செலக்ட் பண்ணலாம். ஸோ டிபெண்ட்ஸ். ஸோ லாஸ்ட் டேட் வந்து May 20 அப்ளை பண்ணணும். அப்ளிகேஷன் ஃபார்முக்கான லிங்க் இங்கே கொடுத்துருக்கோம். ஸோ அந்த அப்ளை நோ பட்டனை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணிடுங்க. அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாம் எல்லா டீட்டெயில்ஸும் ஃபில் பண்ணிட்டு இந்த அட்ரஸ்க்கு, அதாவது டாக்டர் நிஷா ராதாகிருஷ்ணன், அசோசியேட் ப்ரொஃபஸர், டிபார்ட்மெண்ட் ஆஃப் சிவில் இன்ஜினியரிங், நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, திருச்சிராப்பள்ளி, இந்த அட்ரஸ்க்கு நம்ம போஸ்ட்டில் அல்லது கொரியரில் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது May 20 அங்கே அவங்களுக்கு ரீச் ஆகணும். அதுக்கப்புறமா நம்ம ரெஷ்யூம், அதாவது நம்ம அப்ளிகேஷன் ஷார்ட் லிஸ்ட் ஆச்சு அப்படின்னா நமக்கு மெயில் ஐடி அல்லது மொபைல் நம்பரில் கம்யூனிகேட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஃபர்தர் ப்ராசஸ் அவங்க ரிட்டன் எக்ஸாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் இன்டர்வியூ வைக்கலாம், இல்லை டேரெக்டாக அவங்க இன்டர்வியூ மட்டும் வச்சு செலக்ட் பண்ணலாம். ஸோ அது காலேஜ் மேனேஜ்மெண்ட் தான் பார்த்து டிசைட் பண்ணுவாங்க. ஸோ வில்லிங் இருக்கிறீங்க எல்லாருமே ஒரு அப்ளிகேஷன் சென்ட் பண்ணுவீங்க, ஏன்னா எந்த ஒரு அப்ளிகேஷன் ஃபீஸ் கிடையாது. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இதே மாதிரி எந்த ஒரு ஜாப் அப்டேட்ஸையும் நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா நம்ம சேனலை வாட்ஸ்அப்பில் ஃபாலோ பண்ணிக்கிங்க, ப்ளஸ் யூடியூப்லேயும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.